உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பல வருடங்களாக அபிராமம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் வல்லபச்சேரி கிராமத்தில் பொன்னேரி பூட்டு விழாவானது வெகு சிறப்பாக தேவேந்திரகுல மக்களால் நடைபெற்று வருகிறது. அங்கு அந்த இடத்துக்கு தான் தற்போது வந்திருக்கிறோம். தற்போது நம்முடன் ஐராவதம் மீடியாவின் உரிமையாளரும் பல்லபச்சேரி கிராமத்தின் ஒரு உறுப்பினருமான சண்முகமல்லர் அவர்கள் நம்முடன் தொடர்பில் உள்ளார். ஐயா வணக்கம். இந்த பொன்னேரி பூட்டு விழாவை பற்றி கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும் ஐயா. முதல்ல அனைத்து மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக்கிறோம். அந்த தமிழ் புத்தாண்டு இந்திர விழாக்களில் ஒரு முக்கியமான விழாவாக தமிழர்களுடைய அடையாளமாக இந்த தமிழக புத்தாண்டு சிறப்பாக உலகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் தமிழ் புத்தாண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஏப்ரல் 14 தினத்தன்று பொன்னியர் பூட்டுதல் திருவிழாவை 12 காலமாக பாண்டியர் காலத்திலிருந்து கொண்டு தொட்டு பாரம்பரியமாக இந்த விழா பாண்டியர்களுடைய வாரிசான தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு, அதாவது இந்த மருத நிலத்து மகக்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விழா பல ஆண்டுகளாக தொடர்ந்து இது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு கொடுத்து கொண்டு வர்றாங்க. பொன்னேரி பூட்டு விழாவின் முக்கிய அம்சம் என்னென்ன இருக்கு? இது முக்கிய அம்சம் என்னென்னா, எத்தனையோ கிராமங்கள் இருக்காலும் எவ்வளவு சமுதாயம் இருக்காலும் இந்த மருத நிலத்து மல்லக்குடி மக்கள் மருத நிலத்தை அந்த வயல்களை காடுகளை அழகியாக்கி உணவுக்காக பயன்படுத்தி விவசாய நிலங்களாகி உலகிற்கே உணவு கொடுக்கின்ற ஒரு சமூகமாக வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தான் இதை முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா எத்தனையோ கிராமங்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழல் தான் நம்ம பார்க்கப்பட்டு இந்த பாண்டியர்களுடைய வாரிசான தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு தான் இந்த வருடந்தோறும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி வழங்க பொன்னேரி பூட்டுதல் நிகழ்வில் என்னென்ன விசேஷங்கள் உள்ளது, அதாவது என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது? இந்த பொன்னேரி பூட்டுதல் திருவிழா என்பது காலம் அது தொட்டு நடைபெற்றாலும் இது 3 அவர்களுடைய வகையாராக இந்த விழா நடைபெறுது. தலைவரத்தா, மருதம் பரத்தான்னு சொல்லி 3 ஒரு வகையராக இது பாரம்பரியமாக தொட்டு இந்த விழா நடைபெற்று ஒரு வேலைக்காக தான் இந்த பொன்னேரி பூட்டுதல் விழா. இந்த விழா குடை ஓலை மூலமாக ராசி பலன் பார்த்து யாருக்கு எந்த ராசிக்கு எந்த பேருக்கு இந்த பொன்னேரி பூட்டுதல் விழா எடுத்தால் செலவினங்கள் குறைந்து விவசாயம் செழிக்கவும் நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து மக்கள் செழிப்பாக வாழ்வதற்காக குடை ஓலை மூலமாக அவர்களுக்கு அந்த பேரை ராசி பலன் பார்த்து வழங்கப்படுது. இந்த ஏற்பூட்டுதலுக்கான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பொன்னேரி பூட்டுதல் விழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? அவங்க அதாவது இந்த குறிப்பா இந்த கோயில்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும்? இந்த கோயிலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்றத பதிவு பண்ணுவாங்க. சப்பானி கோயில் கோயிலெல்லாம் முதல் மரியாதை கலப்பை பொன் பொதுவான முந்தைய காலத்தில் பொன் பொதுவால அதை கொடுத்துருக்காங்க. அது அப்படியே சென்ற காலங்கள் கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொழுவுனால இப்போ இருக்கிற இந்த கொழுவுனால கொடுக்குறாங்க. அப்போ பொன்னாலான கொழுவு தான் கூட்டியிருக்கிறாங்க. அதான் பொது ஏற்பூட்டுதல் விழாவாக அது கொண்டாடப்பட்டிருந்தது. இப்போ இங்கேயே பற்றைய ஆசாரிகள் வரவழைக்கப்பட்டு இங்கே பற்றை மூலமாக செய்து அந்த கொழுவை கூட்டி பூஜை செய்து அதற்கு சேவல் வைத்து வழிபாடு செய்து ரத்தப்படி கொடுத்து அதை சுற்றி இந்த பாட்டில் அந்த சிறப்பு பொன்னேரி பூட்டுதல் நிகழ்வில் எந்தெந்த சமூகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உழவு, அதாவது உங்களோட உறுதியாக நிற்கக்கூடிய சமூகங்கள் என்னென்ன? இந்த பொன்னேரி பூட்டுதல் விழாவுக்கு முக்கியத்துவமாக எல்லா சமுதாயமும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பொன்னேரி பூட்டுதல் கலப்பைக்கு மரியாதை செய்யணும். ஆனால் அவர்கள் ஓரளவு கலந்துக்கிட்டாலும் கூட இந்த முக்கியத்துவம் வாய்ந்தது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் இதை முக்கியத்துவமாக எடுத்து இதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்தவங்க கூட அந்த முதல் மரியாதை செஞ்சு மரியாதை செலுத்துவாங்க இந்த பொன்னேரி பூட்டுதல் கலப்பைக்கு. அதே சொல்வது போல இந்து சமூகத்தினுடைய இந்து பஜாரில் இருந்த அவர்களுடைய சார்பாக அதற்கு மரியாதை செய்து அதற்கான பூஜைகளை செய்து மரியாதை செய்வாங்க. சப்பானி கோயிலில் நிறைவு பெறும் நிகழ்ச்சியை பிறகு
அடுத்து என்ன நிகழ்வு ஐயா இதுல இடம்பெறுது? தப்பாடியிலிருந்து நடைபெற்று அப்படியே திரும்பி ஊர்வலமாக உடைநாதபுரம் வழியாக சென்று அந்த இங்கே அய்யனார் கோயில்ன்றது நகடான் கோயில். அந்த நகடான் கோயிலில் வந்து என்ன மாடு கலர்லாம் பார்த்துருப்பாங்க. அது எந்த சூளத்தை பார்த்து அது வந்து ஏர் கூட்டி அந்த விதைகளுக்கு நவதானிய விதைகள் விதைத்து அங்கே தான் வந்து அந்த ஏர் தங்குதல் அந்த ஏர் ஊழியர் நிகழ்வு வந்து பூஜை செய்து அந்த அய்யனார் கோயிலில் கருப்பணசாமி கோயிலில் அதில் வந்து பூஜை செய்து இந்த விழா வந்து முடிவடையும். அது இன்னும் சிறிது நேரத்தில் வந்து ஆசாரிகள் வரவேற்கப்பட்டு இதெல்லாம் பூஜைகள் செய்து பின்பாக அந்த புறப்படும். சுமார் எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை தலைமுறைகளாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கிட்டத்தட்ட பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்து இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க அப்பாவை சொல்லுவாங்க, இது வந்து என்னுடைய காலத்துக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட 10 தலைமுறையை நாங்கள் வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்களுடைய காலத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டாடி இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கிற விஷயமா இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க, பாண்டியர்களுடைய காலத்துல இருந்து இந்த இதை வந்து இந்த பொன்னேர் பூஜை விழா வந்து கொண்டாடி கொண்டு வர்றாங்க இந்த மருதநாட்டு மலர்குடி மக்கள் தேவேந்திரகுடி அலுவலகம். குறிப்பாக தேவேந்திர குலத்தை சேர்ந்த பெண்கள், அதிகப்படியான பெண்கள் இந்த திருவிழாவில் கலந்துருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் மட்டும் கிடையாது, சிறுவர்கள் குழந்தைகள் அனைவருமே உற்சாகமாக ஆட்டம் படத்துடன் ஆடி வந்து இந்த விழாவை வந்து குடும்பத்துடன் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒரு அவ்வளோ மகிழ்ச்சியா வந்து கொண்டாடுவாங்க. சுமார் ஏறத்தாழ ஏகப்பட்ட கிராமங்கள் இந்த அபிராமத்தை சுற்றி இருந்தாலும் கூட இந்த குறிப்பாக இந்த பொன்னேறு கூட்டு விழாவானது பல்லபச்சரில் மட்டுமே கொண்டாடப்படுகிறதுக்கான காரணம் என்ன? அதுதான் பாண்டியர்களுடைய வாரிசு வந்து இந்த மருதநாட்டு மல்லர்குடி மக்கள். எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த விவசாயத்திற்காக உணவு தொழிலை பயிர் தொழிலாக செய்து உணவு கொடுக்கிற ஒரு சமூகமாக வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். வேற எந்த தொழிலுமே முதன்மையான தொழில் கிடையாது. இந்த விவசாயம் தான் முதன்மையான தொழில். அப்படி பல கிராமங்கள் வந்து இந்த முன்னேற்றங்களுக்கு வந்து அவங்க தான் முதல் மரியாதை செஞ்சு வரவேற்பு செய்யணும். ஆனால் யாரும் சரியாக கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் இந்த பாரம்பரியமாக விடாமல் தொண்டு கட்டி செய்யணும். இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி. வணக்கம்.